My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த 2022ல் இதுதான் கடைசி அறுவடை. குளிர்காலம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அந்த அறுவடையை இப்போ நமக்கு இந்த நீட்டமான கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கத்திரிக்காய் எப்படி வளர்க்குறதுன்னு நான் ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்தே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. அண்ட் அடுத்து நம்ம கொய்யா பழம் பார்க்கலாம். இந்த கொய்யான்றது ஒரு நாட்டு வெரைட்டி. வெளியே பச்சை நிறத்துலையும் இல்லை மஞ்சள் நிறத்துலையும் அண்ட் உள்ளே வந்து நல்லா அடர் பிங்க் நிறத்துலையும் இருக்கும். இந்த நாட்டு கொய்யா வெரைட்டி நீங்கள் மாடி தோட்டத்தில் 15க்கு 15 க்ரோ பேக்கில் ரொம்பவே தாராளமாக வளர்க்கலாம். அண்ட் இது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கிற வெரைட்டி. அண்ட் அடுத்து நம்ம தக்காளி செடிகளை பார்த்துடலாம். இந்த தக்காளிகள் வந்து ஒரு 2லேருந்து 3 வெரைட்டி இருக்குது. காசி தக்காளி, நாட்டு தக்காளி அண்ட் ஒரு சின்னதாக இருக்குது அந்த ப்ளம் டொமேட்டோ மாதிரி இருக்கிற வெரைட்டி. இன்னும் மொத்தமாக அறுவடைக்கு ரெடி ஆகல. பட் இப்போதைக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சில தக்காளி பழங்களை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஃப்ளாட் பீன். நீங்கள் புஷ் பீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா ஃப்ரெஞ்ச் பீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு செடி மாதிரி வளரக்கூடியது தான் இந்த ஃப்ளாட் பீன். இந்த பீன்ஸ் செடி மற்ற வெரைட்டியோட ரொம்ப உயரமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும். நீங்கள் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்றது. அண்ட் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அது அறுவடையும் நல்லா தாராளமாகவே கொடுக்கும். அண்ட் அடுத்து நம்ம பேக் சாய் அறுவடை பண்ணிடலாம். இந்த பேக் சாய் அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர் கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 45 நாள் பயிர். நீங்கள் விதை போட்டதுலேருந்து 45 நாட்கள் நீங்கள் அறுவடை எடுத்தலாம். நீங்கள் இப்போ கூட இது நீங்கள் விதை போட்டு தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்கள்கிட்ட விதை இருந்தால். அண்ட் இது வந்து ஒரு கட் அண்ட் க்ரோ மெத்தடில் தான் நான் இப்போதைக்கு வளர்த்துட்ருக்கேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி வளர்க்கணும்னு. அதில் வந்து அந்த கீரையை நான் மொத்தமாக தான் அறுவடை பண்ணுவேன். ஆனால் இப்போது இதில் இருக்க நல்லா வளர்ந்த இலைகளை மட்டும்தான் நான் தனித்தனியாக அறுவடை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நடுவில் இருந்து அந்த இலைகள் மறுபடியும் தளிர்த்து வரும். அண்ட் அந்த செடி நல்லா முத்துற வரைக்கும் நீங்கள் தாராளமாக அறுவடை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கலாம். இதுக்கு பேர் தான் கட் அண்ட் க்ரோ மெத்தட். அண்ட் அடுத்து நம்ம இந்த வின்டர் ஸ்பெஷலான இது வரைக்கும் நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்திருக்க லெட்யூஸை நம்ம அறுவடை பண்ணிடலாம். லெட்யூஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு குளிர்கால பயிர். நீங்கள் வெயில் காலத்தில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், லெட்யூஸில் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வருமானு. தாராளமாக நீங்கள் குளிர்காலத்தில் இதை ட்ரை பண்ணலாம். லெட்யூஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் சேஃபஸ்ட் வெரைட்டி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லீஃப் லெட்யூஸ். அண்ட் இந்த லெட்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பயிர் தான். இந்த மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலேருந்து புதுசாக இலைகள் தளிர்த்து வரும். அடுத்து இன்னொரு வின்டர் ஸ்பெஷலான கொடி அவரையை நம்ம அறுவடை பண்ணிடலாம். கொடி அவரைக்காயும் குளிர்காலங்களில் மட்டுமே வளரக்கூடியது. நீங்கள் வெயில் காலத்தில் வளர்த்தாலும் செடி வளருமே தவிர பூ வைக்காது. ஏன்னா அந்த பூ வைக்கிறதுக்கு அந்த குளிர் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை. அன்லைக் செடி அவரைக்காய் மாதிரி இல்லாமல் இந்த கொடி அவரையில் அறுவடைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இப்போ நான் எடுக்கிறது வந்து கரெக்டாக ஒரு 2வது அறுவடை இந்த கொடி அவரையில். ஸோ இந்த அளவுக்கு அறுவடை கிடைச்சிருக்கு. மொத்தமாக ஒரு 3 கொடி தான் இருக்குது இதில். அண்ட் அடுத்ததாக இன்னொரு வின்டர் ஸ்பெஷல் டபுள் பீன்ஸ் அறுவடை பண்ணிடலாம். இந்த டபுள் பீன்ஸுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இது வளர்ந்துச்சு. இது வருமா வராதான்ற டவுட்லேயே நான் வளர்த்தேன். பட் ஓரளவுக்கு தேதி கொண்டு வந்தாச்சு. இதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடி வளர்க்குறது. இந்த டபுள் பீன்ஸும் நீங்கள் குளிர்காலத்தில் மட்டும்தான் வளர்க்க முடியும். அதாச்சும் இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்த ஆடிப்பட்டத்தில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த அறுவடைன்றதை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் நான் ஒரு 2 அறுவடை எடுத்துட்டேன். இது 3வது அறுவடை. அந்த டபுள் பீன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உரிச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் வளர விட்டு எடுத்துருக்கணும். அப்போ தான் அந்த பிங்க் நிறத்தில் வரும். அந்த பிங்க் நிறத்தில் அந்த பீன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு ஃபோட்டோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அறுவடை. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சின்ன அறுவடை தான் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்வரன்மெண்ட். அண்ட் தேங்க்யூ பை PK.